எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான அண்ட் டேஸ்டியான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோங்க. அரைக்கீரை கடையல், வாழைக்காய் வறுவல் செம்ம காம்போவா இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். பசுமை மாறாம செம்ம டேஸ்டியான அரைக்கீரை கடையலும், நல்ல மொறுமொறுன்னு சில்லி மாதிரி இருக்கிற வாழைக்காய் வறுவலும் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான இந்த லஞ்ச் காம்போவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அரைக்கீரை கடையலுக்கு பருப்பை வேக போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு 1/2 கப் அளவு பாசி பருப்பை பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். எந்த கப்ல பருப்பு அளந்தமோ அதே கப்ல 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், 7-8 பல்லு பூண்டு, 7-8 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பருப்பை அடுப்புல வச்சு வேக வச்சுக்கலாம். பருப்பு வெந்து வரக்குள்ள கீரையை நம்ம கிளீன் பண்ணிக்கலாங்க. கீரை ஆல்ரெடி நான் கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அரைக்கீரையை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். நமக்கு கடை இறக்கி ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மாதிரி அரைக்கீரையை நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இருக்கட்டும். இப்ப நம்ம பாசி பருப்பும் பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பு ஒரு 3/4 வேக்காடு வேகணும். நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப பருப்பு வெந்துட்டு இருக்கிற டைமிங்லயே வாழைக்காய் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. வறுவலுக்கு நான் இன்னைக்கு ஒரு 2 வாழைக்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா தோல் சீவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. வாழைக்காவை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஸ்லாண்டிங்கா கட் பண்ணும் போது நமக்கு அந்த மீன் ஷேப் மாதிரி வரும். பாருங்க, வாழைக்காவையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த ஷேப்ல கட் பண்ணீங்கன்னா பார்க்கவும் அழகா இருக்கும். இப்ப கட் பண்ண வாழைக்காய்லாம் அப்படியே இருக்கட்டும். மிக்சிங் பவுல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம மீனுக்கெல்லாம் மசாலா எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போலதான். பாருங்க, இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே நம்ம மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டீங்கன்னா போதும். உப்பு காரம் எல்லாமே வாழைக்காயில நல்லா இறங்கிரும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா வாழைக்காயில எல்லாத்துலயுமே நான் பரட்டி வச்சுட்டேங்க. வாழைக்காவை நீங்க ரொம்ப லேசா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்கா தான் சேர்த்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்ப இந்த பக்கம் நம்ம பாசி பருப்பும் பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 வேக்காடுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த டைமிங்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரையோட பருப்பும் நல்லா வெந்து வந்துரும். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அரைக்கீரையை சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சு வேக வைக்க வேணாங்க. மூடி வைக்காம உப்பு சேர்க்காம நம்ம வேக வைக்கும் போது கீரையோட கலர் மாறாம நமக்கு பச்சை நிறத்திலேயே கிடைக்கும். பாருங்க, கீரையை நல்லா கலந்துட்டேன். இப்ப கீரை நல்லா வேகறக்காக 1/2 கப் அளவு சுடுதண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கீரை நல்லா முழுமையா வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, கீரை பருப்பு ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சுங்க. இப்ப ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சுக்கலாம். உங்களுக்கு மத்துல கடையிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில பல்ஸ் மோட்ல நீங்க போட்டு எடுத்துக்கோங்க. மத்திலேயே ஃபுல்லா கடைஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம கடையில நல்லா ஃபுல்லா கடைஞ்சிட்டேன். இப்ப நல்லா கடைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நம்மளோட கீரை கடையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா தாளிப்பு கொடுத்து சாப்பிடலாம். நான் கீரைக்கு தாளிப்பு கொடுக்க போறேன். தாளிப்பு கரண்டியில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில தாளிச்சிங்கன்னா கீரை நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 5-6 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தாளிப்பை கீரையோடவே சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில ஒரு 1/2 கப் சுடுதண்ணி சேர்த்து ஊத்திருக்கேங்க. பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நம்மளோட டேஸ்டியான ஆரோக்கியமான அரைக்கீரை கடையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம வாழைக்காவை வறுத்தெடுத்துக்கலாம். ஊற வச்சிருக்கிற வாழைக்காவை வறுத்தெடுக்கிறதுக்காக பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் நான் பண்ணி எடுக்க போறேன். நம்ம மீன் எல்லாம் எப்படி வறுப்போமோ அதே போலதான்.
தட்டி வச்சிருக்கிற வாழைக்காய் ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு உடனே திருப்பி விடாம ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பிக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, வாழைக்காய் எல்லாமே நல்லா கோல்டன் கலர்ல நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாக்குறக்கே அப்படியே நமக்கு மீன் ஃப்ரை ஆகுற மாதிரியே இருக்கு பாருங்க. இதுக்கு மேல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், நல்லா மணமா இருக்கிறக்காக. அப்படியே திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மெத்தட்ல நீங்க உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. சேனைக்கிழங்கு எல்லாமும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம வாழைக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. அப்படியே மெதுவா வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம், சாம்பார், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு கீரை கடையலோட வச்சு சர்வ் பண்ணியிருந்தோம். செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது. இதே போல ரொம்பவே டேஸ்டியான பசுமை மாறாத அரைக்கீரை கடையலையும் வாழைக்காய் வறுவலையும் இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கீரையோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.